ஒரே அணி தோல்விகளை சந்திக்காத அணி. இந்தியாவை வெற்றி பெற்று தான் அவர்கள் வந்தார்கள். ஈடன் கார்டனில் வந்து சுழல் பந்து வேலை செய்கிற மாதிரி இல்லையே. அதிகமான வாய்ப்புகள் நியூசிலாந்துக்கு இருக்கின்றது சுழல் பந்து வீச்சில். மிகுதி விஷயம் இந்தியாவில் போட்டி நடக்குது, ஈடன் கார்டன்ல நடக்குது. அதிகமா இந்தியாவுக்குள்ள யார் இந்த அணியில யாருக்கு அதிக ஆதரவு இருக்கு? அரையிறுதிக்குள்ள பாகிஸ்தான் வந்திருந்தா ஒரு போட்டி இங்க நடந்திருக்கும். இலங்கையில இன்னும் அந்த உலகத்தினுடைய அந்த பரபரப்பு இருந்திருக்கும். இன்றைக்கு நடக்க போட்டு சில விட இலங்கையில நடந்திருக்கலாம். ஆரம்பிக்குது, எல்லாம் ரெடியா? அரையிறுதி போட்டி இன்று. ரைட். இன்று வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு நல்ல போட்டியாக இருக்கும். எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்ற ஒரு உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்துற போட்டி ஆரம்பிக்குது. இன்றைக்கு கொண்டு நாளைக்கு வந்து இங்கிலாந்து இந்தியா, அதுக்கப்புறம் 2 நாள் விடுமுறை இருக்கு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனல் இருக்கு. அப்ப விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை, ஏறி போகுது. இந்த இங்கிலாந்துக்கும் அதாவது நியூசிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்த போட்டி யாரு பலமா இருப்பாங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு? யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே குழு நிலையில 2 பேரும் சந்திச்சாங்க. ஒரே குழுவில இருந்து தான் வந்திருக்காங்க. ரைட். அதனால அதே குழுவில மீண்டும் சந்திக்கிறாங்க. சூப்பர் 8ல அவங்க சந்திக்கல. முதல் சுற்றுல சந்திச்ச வேளையில தென்னாப்பிரிக்கா அணி இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. பெரிய அளவில் கஷ்டப்பட்டு எல்லாம் வெற்றி பெற்றார்கள்னு சொல்றது. கடந்த கால எலமெண்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இருக்கு. 19 மேட்ச்ல ஆடி இருக்காங்க இதுவரையும். 12 சவுத் ஆப்பிரிக்கா, 7 நியூசிலாந்து. ஓரளவு கிட்டத்தட்ட ஓகே என்ற நிலைமையில தான் இருக்குது. ஆனா இந்த தொடர்ல தென்னாப்பிரிக்கா விளையாடி வருகின்ற விதம் இதுதான் கொஞ்சம் டென்ஷனான, நியூசிலாந்துக்கு பயம் தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நியூசிலாந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட மாதிரி தட்டு தடுமாறி இந்த அரையிறுதி வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா, இந்த பாகிஸ்தான் தட்டி தூக்குதுன்னு பார்த்து கொண்டிருந்து, சரி பாகிஸ்தான் இலங்கை வென்றதுனால அந்த வாய்ப்பு இழக்கப்பட்டது, கிடைக்கல, அதனால இழக்கப்பட்டது. இப்படித்தான் நியூசிலாந்து வந்திருக்கு. தென்னாப்பிரிக்கா அந்த கதையே இல்லை. போட்டிகள் தோல்வியே இல்லாமல் இதுவரையில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். ஒரே அணி தோல்விகளை சந்திக்காத அணி. இந்தியாவை வெற்றி பெற்று தான் அவர்கள் வந்தார்கள். சூப்பர் 8ல் இந்தியாவை வெற்றி பெற்றார்கள். அதன் பின்னர் இப்பொழுது நேரடியாக அரையிறுதிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான இந்த தொடரை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தொடரை பார்க்கறமாக இருந்தால் தென்னாப்பிரிக்கா பலமாக இருக்கு. நியூசிலாந்து இன்றைய போட்டியை எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியல, சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் இதெல்லாம் அதிர்ஷ்டம் இன்றைக்கு ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்க போகின்றது. அதுல ஓட்ட எண்ணிக்கை ஒரு அதிகமா இருக்கும். கடைசி போட்டியிலையும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருந்தது. மேற்கிந்திய தீவில் இந்திய அணிகள் 2மே கிட்டத்தட்ட 200 தொட்டிருந்தன. அப்படி பார்க்கின்ற வேளையில் இன்றைய தினமும் ஒரு 200 வரையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகம் தருகின்ற மைதானங்கள் என்று பார்த்தால் அதிகம் நியூசிலாந்து பக்கம் சுழல் பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம். ஈடன் கார்டனில் வந்து சுழல் பந்து வேலை செய்யற மாதிரி இல்லையே. ஓரளவு வேலை செய்யும். அதாவது இந்தியாவின் ஆடுகளங்கள் என்றதும் ஈடன் கார்டுன்றதும் உண்மையை கடந்த போட்டிகள் எல்லாம் சுழல் பந்து வீச்சுக்கு தான் நல்ல தரமான இல்ல. கடந்த போட்டி வந்து அவ்வளவு விக்கெட்டுகள் போன போட்டி இல்லை. சாதாரணமான ஒரு ஃபிளட் பிச்சுன்னு தான் சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸே 4 விக்கெட் தான் போனது. அப்ப பலமான இந்தியாவின் சுழல் பந்து வீச்சு கூட அங்கே எடுபடவில்லை. எனவே இன்றைய தினம் எவ்வாறு ஆடுகளங்களை தயார் செய்திருக்கின்றார்கள், எவ்வாறு நடக்கப் போகின்றது என்பதில் மிகுதி விடயங்கள் காத்திருக்கின்றன. எப்படி இருந்தாலும் நான் அந்த சுழல் பந்து வீச்சு கொஞ்சமாவது வேலை செய்யும் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் அதிகமான வாய்ப்புகள் நியூசிலாந்துக்கு இருக்கின்றது சுழல் பந்து வீச்சில். அவர்கள்தான் கொஞ்சம் அதிகமாக நல்ல சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்திருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவிலும் பார்க்க, தென்னாப்பிரிக்கா இந்த வேகப்பந்து வீச்சாளர்களின் ஸ்லோ பால் டெக்னிக்ஸ் நிறைய பாவிக்கின்றார்கள். நிறைய சகலதுறை வீரர்கள் போற மாதிரி இருக்கு, ஆனா போகாது. நீண்ட துடுப்பாட்ட வரிசை அதை வைத்துக்கொண்டு இவர்கள் சிறப்பான முறையில் கொண்டு செல்கின்றார்கள் என்பது பலமாக இருக்கின்றது. யாரு தென்னாப்பிரிக்காவில் அதிகமாக ஓட்டம் வருவாங்க? எய்டன் மார்க்கம் இந்த தொடர் முழுதுமே அதிரடி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட சிறந்த துடுப்பாட்ட வீரராக இந்த தொடரில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராக இருக்கின்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுக்குள் மொத்தமாக என்று டேவிட் மில்லர் இருக்கின்றார். எனவே எய்டன் மார்க்கம் ஸ்ட்ரைக் ரேட் அதே மாதிரி கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர்களுக்குள் இருக்கின்ற காரணத்தின் இவற்றின் அடிப்படையில் எய்டன் மார்க்கம் கொஞ்சம் உறுதியாக நல்ல முறையில் இருக்கின்றார். குயின்டன் டி காக் அப்படி இப்படி இருக்கின்றது தான் தென்னாப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் அவர்கள் யாரோ ஒருவர் இல்லாவிட்டாலும் இன்னொருவர் தூக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் நியூசிலாந்தில் டீம் ஷைஃபர்ட், ஃபின் அலன், ரச்சின் ரவீந்திர இவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். டெரில் மிச்சல் இவர்களுக்கு முக்கியமான ஒருத்தர். இவர்தான் ஓட்டங்களை இந்திய தொடரின் பொழுது மெஷின் ஓட்டங்களை அள்ளி குவிச்சு கொண்டிருக்கின்றவர். ரேட்டிங்ஸ்ல டாப்ல இருக்கிறவர். எனவே
நியூசிலாண்டையும் குறைத்து இலகுவாக மதிப்பிட்டு விட முடியாது. நாணய சுழற்சி இன்றைக்கு முக்கியமானதா இருக்கும். கட்டாயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா. நாணய சுழற்சி வெற்றி பெற்றாங்கன்னா இன்னைக்கு துடுப்பாட்டம் சரியா இருக்குமா முதல்ல, அல்லது களத்தடுப்பா? கடந்த போட்டியிலையும் பார்த்தால் களத்தடுப்பெடுத்து தான் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. துடுப்பாட்டத்துக்கு சாதகமான மைதானமாக இருக்குமாக இருந்தால் இரண்டாவது துரத்தி அடிப்பது இலகுவாக இருக்கும். ஆனால் அங்கே டியூ ஃபேக்டர் பனிப்பொழிவுகள் இருக்கும் வளமையாக ஈடன் கார்டனில். எனவே முதலாவதாக துடுப்படுத்த ஆடுவதுதான் சாதாரணமாக வளமையாக இருக்கும். ஆனால் மைதானங்கள் நிலைமைகள் இன்று எவ்வாறு அமையப் போகின்றது, இன்று அங்கே எவ்வாறான காலநிலைகள் காணப்போகின்றன என்பதன் அடிப்படையில் தான் மிகுதி விஷயங்கள். இந்தியாவில் போட்டி நடக்குது, ஈடன் கார்டனில் நடக்குது. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா. அதிகமா இந்தியாவுக்குள்ள யார் இந்த அணியில யாருக்கு அதிக ஆதரவு இருக்கு? எனக்கு தெரிந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அதிகமாக இருக்கு. என்ன காரணம்? ஒன்று, தென்னாப்பிரிக்காவின் வீரர்கள் அதிகமாக ஐபிஎல் விளையாடுவது. தென்னாப்பிரிக்காவில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் நியூசிலாந்துல பார்க்க நிறைய இருக்கின்றது. நிறைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்கிறார்கள். தென்னாப்பிரிக்கா ரசிகர்கள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவில் வம்சாவளியினர், இந்திய வம்சாவளியினர் ஏராளமாக தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றார்கள். மறுபுறத்தில் ரச்சின் ரவீந்திரவை எடுத்தால் நியூசிலாந்தில் அவர் இந்தியாவை வம்சாவளி. எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் எல்லா இடமும் பறந்துபட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே எப்பொழுதுமே எல்லோராலும் ரசிக்கப்படுகின்ற, விரும்பப்படுகின்றன பொதுவான நாடுகள் சொல்ல பொதுவான நாடுகள். அதன் காரணமாக இரண்டு பக்கமும் நல்ல ரசிகர்கள் போட்டிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எவ்வாறு போட்டி அமையப் போகின்றது, ரசிகர்கள் எவ்வாறு போட்டிகளை பார்க்க போகின்றனர் என்பதை நாங்களும் விறுவிறுப்பாக எதிர்பார்த்திருக்கின்றோம். இரவு போட்டி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்க யாருக்கு ஆதரவு? இப்ப இந்திய ரசிகரா நீங்க இருக்கலாம் பொதுவா, ஆனா இன்றைய போட்டியில நீங்க யாருக்கு ஆதரவு? கடந்த காலங்களில் பார்க்க சந்திரன் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு, தென்னாப்பிரிக்கா இந்திய இறுதிப் போட்டியை தான் அதிகமாக சொல்கின்றார்கள். எனவே அப்படியெல்லாம் பார்க்கின்ற வேளையில் தென்னாப்பிரிக்காவுக்கான சப்போர்ட் இந்தியாவில் அதிகமாக இருப்பதாக மைதான சப்போர்ட் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ரைட். நேற்று ஒரு செய்தி நான் பார்த்தேன். இது நேற்று பார்க்கும்போது நாங்கள் மறந்துட்டோம் சொல்றது. நேற்று பாகிஸ்தான் அணிக்கு அதிகளவான ஒரு தண்ட பணத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கொண்டு வந்திருக்காங்க. ஐசிசியில் பாகிஸ்தான் அவர்கள். அது என்னதுன்னு தெரியுமா? அது இலங்கையோட தோத்ததுக்காக சொல்லப்படுது. இல்ல, இலங்கையோட தோத்ததுக்காக இல்ல, அந்த இலங்கையை சரியான அந்த ஓட்டணிக்குள்ள கட்டுப்படுத்தி அரையிறுதிக்குள்ள போக தவறியதுக்காக அப்படி சொல்லி இருக்கு. அது நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும். உங்களுடைய வந்து நீங்க ஒழுங்கா செயல்படல, நீங்க அரையிறுதி வாய்ப்பை இழந்தது உங்களாலதான் அப்படின்ற மாதிரி. இது அந்த அணிகளால இல்ல, உங்களாலதான் இழந்தது அப்படின்றத குற்றம் சாட்டி வீரர்களுக்கு தண்டப்படம் வரவிட போறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பெரியதொரு பணத்தொகை ஒன்று அறவிடப்பட போவதாக சொல்லப்படுகின்றது. போட்டிகள், வெற்றிகள், தோல்விகள், சில வேளைகளில் மேட்ச் ரிப்போர்ட்ஸ், மேனேஜர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இலங்கை அடிச்சு நீங்க சூப்பர் ஐடிக்குள்ள போக வேண்டியது, அதாவது அரையிறுதிக்குள்ள போக வேண்டியது உங்களாலதான் வந்து அப்படின்னு சொல்லி யாராவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து, பெரிய நெருக்கடியை கொடுத்து இங்க வந்து அந்த விஷயங்களை செய்தா விளையாடின வீரர்கள் அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க இல்லையே. மேட்சஸ் செய்ய சரி, இந்தியாவோட போட்டியை விட்டுருங்க, அதுக்கு பிறகு வந்த போட்டியெல்லாம் இவ்வளவு இலகுவான போட்டிகளோட எல்லாம் சரியான முறையில் விளையாடவே இல்லை. அரையிறுதி வாய்ப்புகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு இருந்தும் அதை தவற விட்டாங்க. அதுல கொஞ்சம் நிறைய கோபம் அடைஞ்சிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை. அரையிறுதிக்குள்ள பாகிஸ்தான் வந்திருந்தா ஒரு போட்டி இங்க நடந்திருக்கும். இலங்கையில இன்னும் அந்த உலகத்தினுடைய அந்த பரபரப்பு இருந்திருக்கும். இன்றைக்கு நடக்க போட்டு சில இலங்கையில நடந்திருக்கலாம். நியூசிலாந்து பதிலாக நான் விளையாட போறது யாரு? பாகிஸ்தான். அப்ப இன்றைய தென்னாப்பிரிக்கா பாபாகிஸ்தான் அணி இங்க விளையாட வேண்டியது அந்நியாய வேலை செய்துட்டீங்களே. நீங்க விளையாடிருந்தா எங்களுக்கு ஒரு கொண்டாட வாரது இருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். எவ்வளவு ஒரு 2 நாளா என்னமோ ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருக்கு. முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஒரு என்ன 2 நாள் இந்த போட்டிக்கு பிறகு இன்னும் 2 நாள், அதுக்கப்புறம் இறுதி போட்டி. அந்த மாதிரி இருக்கு. இறுதி போட்டி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்றைய நாள் இப்படி இருக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க. எம்எஸ்டி கிரிக்கெட் அகாடமி வவுனியா ஞான வைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. மைவுட்சனின் பயிற்றுவிப்பில் அங்கே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உள்ளக அரங்கில் நல்ல பயிற்சிகளை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகேகொடையில மிக பிரம்மாண்டமான காட்சி அறையில் அத்தனை பேருக்குமான ஆடைகளை ஒரே இடத்துல தரமா பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று கோவின் பைக்ஸ் 1 கிலோமீட்டர் ₹1, அந்த அளவு கூட செலவில்லை. டென்ஷன், பிரச்சனை, பெட்ரோல் இல்லைன்றதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காம அடுத்தீங்களா, சார்ஜர் போட்டிங்களா, பைக் எடுத்து அப்படியே ஓடி திரிஞ்சு சந்தோஷமா எங்கேயும் போய் வரலாம். அதோட சேர்த்து ரவி ஜுவல்லர்ஸ் இப்பொழுது செட்டியா தெருவில், செட்டியா தெரு அப்படின்னு சொன்னாலே ரவி ஜுவல்லர்ஸ் தங்க நகைகள் பெரிய அளவா இப்ப பெரிய டிமாண்ட். தங்கம் எப்பவுமே டிமாண்ட் தான். போர் சூழல்ல மீண்டும் வெளியேறி கொண்டு போகின்றது. ரவி ஜுவல்ஸுக்கு ஓடி போய் பார்த்து விஷயங்களை முடிச்சிருங்க. ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியா தெரு.